ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நத்திகாவின் ரெசிபீஸ். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். உளுந்தங்கஞ்சி, அதாவது இனிப்பு உளுந்தங்கஞ்சின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது பெண் குழந்தைங்களுக்கு அதிகமாக கொடுப்பாங்க. பெண் குழந்தைங்க மட்டும் இல்லைங்க, ஆண் குழந்தைங்க கூட உளுந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஹைட்டெல்லாம் கூடும் அப்படின்னு சொல்லுவாங்க உளுந்து சேர்க்கும்போது. இப்போ நான் 3/4 கப் உளுந்து, முழு உளுந்து, வெள்ளை உளுந்து எடுத்துருக்கிறேன். நீங்கள் கருப்பு உளுந்தில் கூட இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம். அதை நல்லா கழுவிக்கோங்க. கழுவிட்டு நம்ம குக்கரில் சேர்த்துடலாம். குக்கரில் சேர்த்து 1 பங்கு பருப்புனா 3 பங்கு தண்ணி வைங்க, அது சரியாக இருக்கும். ஒவ்வொரு குக்கரை பொறுத்து கொஞ்சம் தண்ணி முன்ன பின்ன மாறுபடும். ஒரு 15 பூண்டு, அந்த பூண்டு பற்கள் இருக்குது இல்லைங்களா, அது சேர்த்துருக்கேன். இது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த கஞ்சி எல்லாருமே குடிக்கலாம், ரொம்ப நல்லது உடம்புக்கு. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். இப்போது கொஞ்சமாக வெந்தயம், ஒரு 1/4 ஸ்பூன் போதுங்க, நிறைய வேண்டாம். நிறைய சேர்த்திங்கன்னா கசந்த மாதிரி ஆகிடும். இந்த கேஸ் ட்ரபிள்லாம் வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த பூண்டு உளுந்தெல்லாம் சேர்க்குறது. இப்போ மூடி நம்ம 6 விசில் விட்டுறலாம். அதுக்குள்ளே நான் கருப்பட்டி எடுத்துக்கிறேன். கருப்பட்டியை நல்லா உடச்சிட்டு நல்லா வெந்நீரில் போட்டு கொதிக்க விட்டுட்டிங்கன்னா நமக்கு நல்லா கரைஞ்சிரும் கருப்பட்டி. நல்லா தட்டிக்கோங்க. தட்டிட்டு வெந்நீரில் போட்டு கொதிக்க வச்சுக்கலாம். ஏன்னா கருப்பட்டியில் நிறைய தூசு, மண் அந்த மாதிரி எல்லாமே இருக்கும் பொதுவாக. அதனால தான் அது நல்லா கரைச்சிக்கலாம். இப்போ நம்மளுக்கு விசில் போயிடுச்சு. இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி நல்லா அந்த பருப்பெல்லாம் மசிச்சு விட்டுறலாம். பாருங்கள், நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றினோம், ஆனால் தண்ணியே இல்லைங்க. ஆனால் கீழேயும் பிடிக்கல. கீழே பிடிக்க விட்டுறாதுங்க. எப்போவுமே எது செஞ்சாலுமே நீங்கள் கரண்டிட்டு நல்லா மசிச்சு விட்டுருங்க. உங்களுக்கு முழு உளுந்து அப்படியே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்படியே விட்டுருங்க. நான் என் பசங்க உளுந்து முழுசாக இருந்து, பூண்டு முழுசாக இருந்ததுன்னா சாப்பிட மாட்டாங்க. நான் இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுட்டு உளுந்து பாயாசம்னு சொல்லி கொடுத்துருவேன். அதனால தான் இந்த மாதிரி மசிச்சிட்ருக்கேன். அப்படி இருந்தால் சாப்பிட மாட்டாங்க, அதனால தான். இப்போ நம்ம அந்த கருப்பட்டி தண்ணி இருக்கு இல்லைங்களா, அதை சேர்த்துக்கலாம். நல்லா மசிச்சுட்டு சேர்த்திங்கன்னா தான் அது மசியும், இல்லைன்னா பருப்பு அப்படியே முழுசாக தான் இருக்கும். அதனால தான் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணாலும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த கருப்பட்டியும் பருப்பும் நல்லா ஒன்று சேர்ந்து வரணும். இப்போ தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அது ஒரு 1/2 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதை சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் சேர்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். சேர்க்காட்டி கூட பரவாயில்ல. சில பேர் தேங்காய் சேர்த்தா சாப்பிட மாட்டாங்க. கொலஸ்ட்ரால் இருக்குதுன்னு பயப்படுறவங்க சேர்க்க வேண்டாம். ஆனால் தேங்காய் சேர்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நான் இந்த பருத்தி பால் பேக்கெட்டாக இங்கே கிடைக்கிது. இந்த ராஜம் பருத்தி பால் அப்படின்னு சொல்லிட்டு, இது நான் நிறைய வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால நான் இதை சொல்கிறேங்க. மற்றபடி நான் வேறு எதுவும் கிடையாது. நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறதுனால சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் இது மாதிரி பண்ணலாம். இல்லைன்னா கடைசியில் சாதாரண பால் கூட நீங்கள் 1 டம்ளர் சேர்த்துக்கலாம். நான் இந்த பருத்தி பவுடர் இருக்கு இல்லைங்களா, பருத்தி பால் பவுடர், அதை சேர்த்துப்பேன். இப்போ கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஏலக்காய் தூள் நல்லா வாசமாக இருக்கும். நம்மளுக்கு ஒரு பாயாசம் ஃபீலிங் கொடுக்கும். அதனால தான் நம்ம அந்த பூண்டு போட்டிருக்கதே தெரியாதுங்க. இதில் நான் ஒரு 2 ஸ்பூன் அந்த பருத்திப்பால் பவுடர் இருக்குது இல்லைங்களா, அதை சேர்த்துக்கிறேன். அதோட கொஞ்சமாக ஹாட்டான மில்க், ரொம்ப கொதிக்க இல்லாமல் இளம் சூடில் இருக்கிற பால், நார்மலாக அந்த கவு மில்க் இருக்குது இல்லைங்களா, அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. அந்த பாலை இந்த குக்கரில் சேர்த்துடலாம். அந்த பருப்போட எல்லாம் சேர்த்து நல்லா கொதி வரட்டும். நீங்கள் இந்த பருத்திப்பால் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் மட்டும் போதும். ரொம்ப நேரம் கொதிக்க விட தேவையில்லைங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும்.
நம்மளுக்கு நல்ல பாயாசம் மாதிரி இருக்குங்க. நீங்கள் பெரியவங்களும் சாப்பிட்லாம், சின்னவங்களும் குடிக்கலாம். குழந்தைங்களுக்கும் பாயாசம்னு சொல்லி கொடுத்தா அவங்க குடிச்சிருவாங்க. ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பெண் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது பேக் பெயின் வராதுன்னு சொல்லுவாங்க. அதே போல் ஆண் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், பெண் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், நம்ம பெரியவங்களும் சாப்பிடலாம். இது கூடவே நீங்கள் இந்த பவுடர்லாம் இல்லைன்னா வெறும் மில்க் மட்டும் சேர்த்துக்கோங்க. கூடவே சுக்கு பவுடர் சேர்த்துக்கோங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும், நல்ல மணமாக இருக்கும். சுக்கு பவுடர், ஏலக்காய் பவுடர்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு சூப்பரான உளுந்தங்கஞ்சி, இனிப்பு உளுந்தங்கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இந்த கருப்பட்டியெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உப்பு கூட போட்டு செய்யலாம். இப்போ நம்மளுக்கு ரெடிங்க, நம்ம சாப்பிட்லாம். இதே மாதிரி குழந்தைங்களுக்கும் அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம், ரொம்பவே நல்லது. இந்த சேனல் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. நன்றி.